ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், பிரச்சனை எஸ்கே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்கப்பா. இங்கே எது பொருள் இருக்கா? இல்லை, ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பொருள் இருக்காட்டுங்க, இப்போ ஆட கூப்பிடுவோம். நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் கூப்பிடுவோம். சரி, இப்போ தான் கொஞ்சம் எப்படி ஆகணும் வரான். வந்துட்டு எவ்வளோ கேட்கலாம், பொருள் விற்கலாம். ஐய கர்மம். சேல் ஐட்டம் போதும், வாங்கியாச்சு. பண்ணிட்டு போதுங்க. இப்போதைக்கு 30 சென்டில் வருவானு. 30 சென்டில் வேணாம், இப்போயே வா ப்ரோ. இப்போயே கூப்பிடுவோம். நம்ம தோண்டணும், அதனால சீக்கிரம் கூப்பிடணும். வேறு ஏற்கனவே நம்ம ஒரு ஜூஸ் பார் வச்சுருக்கோம். தோண்டுவோம். எத்தனை பாட்டில் முடிக்க போகிறோன்னு தெரில. அது வேறு என்ன தெரிலங்க. சோப் பார் இருக்குங்க. சோப் பார் எடுத்தாச்சு. இங்கே என்னமோ இருக்குது. இது என்னது? ஃப்ளேர் கன்னுலாம் இருக்குதுங்க. அங்கே வாட்ச் ஆட்டுக்கு. இங்கே வந்து இது என்னது? கேன்டீன். இதாங்க என்னது இது? வாட்சு. ஸோ போன தடவை பேக் வாங்கணும், அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இது மாதிரி 3 வேணா வந்துகிட்டே தான் இருக்கும். கார்பெட்டை மூடும். சரி, இப்போ தாங்க கொஞ்சம் ஃபோனு வேறு லேவாகுது. வேணும் 13 செகண்ட் வர போகிறோம். சரி, நம்மாவது டெஸ்ட்டில் வச்சாச்சு. தரும் 33. இப்போ சாப்பாடு வாங்கணும், வாங்கிக்கலாம். 5. அந்த கீ ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே, அது கண்டுபிடிச்சிட்டியா? என்ன கீ? ஒரு கீ கண்டுபிடிச்சா என்னமோ எஃப்ல ஆரம்பிக்குமே. நம்ம தர்னிஷ் தமிழ் கேமிங் தான் பக்கத்தில் இருக்காரு. அது எஃப்ல ஆரம்பிக்குமா என்னென்னது? அது இது பண்ணால் தான் பக்கத்தில் ஒரு ரூம் மாட்டிருக்கல லாக்கில். அந்த ரூம் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே பிஜிலி வெடி மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்புறம் கக்கூஸு கிடையாது. தெரியல எந்த கேம் நீ சொல்கிறது. இந்த கேமில் தான்டா. இல்லை, கீ எதுன்னு சொல்லு. ஒரு கீ கிடைக்கும். அது அந்த கீ அவனுங்களே கேட்பானுங்களே, மெசேஜில் வந்துருக்கோங்க. ஒரு கீ கண்டுபிடிக்க சொல்லுங்க. நீ இப்போ தான் எவ்வளோ தோண்டிருக்கியா? இது 2வது பாட்டா? போன தடவை அவ்வளோ தானே, இந்த கம்மியாக தான் இருக்குது. என்னன்னு தெரியலடா. கிடச்சிருக்கு பாரு. காலுக்கு கீழே என்னது? லைட் அடு, டார்ச், கேண்டிலா, ஃப்ளாஷ் லைட்டோட. அது அவ்வளோ வழியாக கிடக்குது. ஆனால் போட்டால் கிடக்குது. ரொம்ப பேக்லாம் வாங்கி வச்சேன். 5 தான் இருக்குது. இப்போ 5 பொருள் தான் எடுக்க மாதிரி இருக்குது. பேக்லாம் வாங்கினேன் போன பாட்டில். ஃபஸ்ட் டைம் போட்டு இல்லை, தோணுதுலாம் முன்ன இருந்தது. சோப்பு ஒருத்தங்க இதா இது கேட்டான் பைனாகுலர்.
இந்த இடத்த தோன்றா பைனாகுலர் ஒருத்தன் வெளியே உட்காந்துருப்பான்ல குண்டா இருப்பானே அவன் கேட்டான் கட்டையா எங்கடா இது கார்டுனா 52 செகண்டில் வர போகிறோம்டா. சரி அப்புறம் எடுத்துப்போம். மூடும் ஆமாம் அடைச்சிருக்கு எப்படி சொல்கிற? நான் பார்த்தேன். முப்பது 26 செகண்ட் தான் இருக்குது. பொருளே வைக்க முடியாது அதுக்குள்ளே வச்சாதான். வச்சிடலாம் இன்னும் ஒருத்தருக்கு இருக்கா மண் நிறைய தோணு நான் அது எல்லாமே 5-6 செகண்ட் லேட்டாக தான் வரும். வச்சிடலாம். எடுத்தது 3 பொருள் தான். 3 பொருள் தான் எடுத்துருக்கேன். ஆளுக்கான வந்துட்டான். வணக்கம் சார். 18 தானே தரான். 20 கேளு. கரெக்டாக இருக்கு 21 கேட்கலாம். நெக்ஸ்ட்டாக கேட்கலாம்பா நம்ம. ஃபுட்டு வாங்க போகும்போது பக்கத்துலேயே போகாது, அப்புறம் பிடிச்சிடும். இது எவ்வளோ 100 தானாடா? டெய்லிக்கு டீ தருவாங்கடா. அந்த இது என்ன வித்தியாசமாக இருக்குது? லஞ்சு பிரேக்கு உள்ளே போயிரு. அந்த அவ்வளோக்கு வந்துடும். இப்போ நான் போகலாம் தானே? போகாத, அவன் மூடிடுவான்ல. அப்புறம் நீ பார்க்கும்போது இது பண்ணிடுவான். லஞ்சு பிரேக் பைனாகுலர் எடுத்துருக்கலாம்டா. இது அவள் போனி பைனாகுலர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். கதவு திறந்துதான் இருக்கு. ஐயோ பயமாக இருக்குடா. முனியம்மாள் வேறு பைனாகுலர் எடுத்துருவோம். அவன் கேட்டான்டா பைனாகுலர். வெளியே உட்காந்துப்பேன். குண்டா இருப்பானே. சோப்பு கூட தான் கேட்பான். இன்னும் கொஞ்சம் தோணும். நீ தோண்டி எடுத்துருவோம். அதை மட்டும் தோண்டு. இன்னும் கீழே போகணுண்டா. லஞ்சு பிரேக்லேயே சாப்பாடு கிடச்சிருக்கும். வேஸ்ட்டாக வாங்கிட்டேன். என்னது சாப்பாடு? 5 தானே. இப்போ அவ்வளோதான். ஆனாலும் பார்த்தியா தோணுனதே 3 கரண்டியா 4 கரண்டியா எவ்வளோ 3 வந்துச்சு. லஞ்சு பிரேக் முடிஞ்சிட போகுது. ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. இதுக்கே 4 என்ன பண்ண போகிற? சாப்பிட்டு வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். அவன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டு. அவன் எவ்வளோ காசு தருவான்? தருவான். அவன் மட்டும்தான்டா கோல்டு டாய்லெட்லாம் வச்சுருப்பான். தெரியும், பார்த்தேன் அவன் ரூமில். இதுவே இல்லை, எவனை சொல்லிருக்க? வெளியே ஒருத்தவங்க வந்திருப்பான் பாரு. அவனா? அது இதுலேயே கேட்டான். இவன்கிட்ட தானே கொடுக்கணும் அந்த பொருள். தான் கொடுக்கணும். இல்லைடா இவன் என்ன பண்ணோன்னே தெரியல. கேட்குறான். ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கும்டா, மறந்துடுச்சுடா. வெளியே ஒருத்தர் உட்காந்துருக்கலாம். அது ரொம்ப நேரம் கழிச்சுட்டு வரும். சரி ஆமாண்டா, நான் ஏதோ வேறு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஏதோ வந்துட்டேன் தப்பா. இங்கே எங்கேயோ உட்காந்துருப்பாங்கப்பா. அந்த இடத்துக்கு வர இதுக்கு வேணுமாண்டது எக்ஸசைஸ் பண்ணாரா ஹெல்த்து குறையும். கூட சீட்டு கட்டு கூட ஆகும். தெரியுது. அவன் ஏதோ கேட்குறான் பாரு, அவன்கிட்ட கொடு. யார்கிட்ட? அவன் தான் குண்டை. என்ன கேட்குறான் அவன்? காயினு. ஒரு காயினுக்கு 10ஆடா. 10 எவ்வளோ இது? பார்ப்போம். இல்லைடா 10 இது போகுதுடா. 10 கேட்குறான். ட்ரெஸ் பேப்பருவேன் ஒரு இது தரானடு காயினு. அவன் சோப்பெல்லாம் கேட்பானே, கொடுத்துட்டியா? தெரியலையே, கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். டாய்லெட் பேப்பர் கேளு, கொஞ்சம் கொடுப்பான். 10 ரூபாண்ணா? ஓசியிலே 10 தரான். போதுடா, எதுவுமே ஆக முடியாது. அதான் வாங்கி என்ன பண்ணுங்க, வரட்டும். சாத்திட்டு போடா. ஏமா வாடா வாடா.
கொஞ்சம் நீ தோணுன்ற ஒரு நிறைய. பிரச்சனை எஸ்கேப் சொன்னி அந்த கேம் நான் போகலான்னு இருக்கேன். என்ன கேம் அது? அதுவும் இதே தான், இதே மாதிரி தான். அது முடிச்சிட்டேன். அது நல்லா இல்லை அவ்வளோ. நான் அது ஃபஸ்ட்டு போட போகிறேன். இந்த இதில் ஒரு பாட்டு போட்டிருக்கல, அடுத்து அது ஒரு பாட்டு போட. இங்கே கன்று இருக்குது. ஃப்ளேர் கன் இப்போ தான் ஒன்று கிடச்சிது. ஃப்ளேர் கன் என்னதுடா? அதனால மண்ணை தோண்டிக்கிட்டே இருந்தால் தான் கெடுப்பேன். அதில் மொத்தமாக எத்தனை? இது 2 தெருவில் கம்மியாக. இது பேக் வாங்கணும்டா, பேக் வாங்கிறதே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு பொருளை வச்சிடலாம். பொருள் வச்சுட்டேன். வச்சுட்டு அந்த பொருள் வச்சுக்கலாம். இது மண்ணு போட்டதுக்கப்புறம் தான் வச்சதும் கரெக்டாக கை வரும். நல்ல டாய்லெட்டாக வாங்கி போடு. டாய்லெட் எதில் போய் வாங்கினா தான் தெரியல எனக்கு. அது அந்த ரூம்குள்ளே தான். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எதாவது பண்ணலாம். தான் கடைசி கொஞ்சம் தான் தோணும். 4 கை வந்துடுச்சு மண்ணு. இதில் கை போட்டு ஷைனினா இல்லை. அது நான் அதுலேயே நினைக்கிறேன். ஆமாண்டா, அதில் தான் பைனாகுலர் கேட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் தாங்க, அர்ஜென்ட்டாக வருது. எவ்வளோ தரோம்? 300 வந்துருச்சு. 25 தந்துருக்கான். இங்கே வாங்கடா. பேக் சவால் வாங்கடா. சவால் வாங்கலாங்கிறியா? பேக் வேணாமா? சரி விடு. இது கொஞ்சம் நல்லா தோணுது. ஸ்பூனே அவ்வளோ தோண்டுது. ஸ்பூன் எங்கே போனது தெரியல. இது அந்த இடத்துல தான் டீ இருக்கும். நீ வாங்கினா டெய்லிக்கும் ஒரு டீ, எனர்ஜி டீ கிடைக்கும். உள்ளே போயிடு, உள்ளே போயிடுறான். நான் வரமாட்டேன், லேட்டாக கொண்டாடலண்ணா. கொஞ்சம் தோண முடியாது. என்ன போட்டிருக்கு நான் படுறா. அதெல்லாம் படிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி வரும். மாறுமா? அதில் தான் கீ எடுக்கணுமா என்னென்னலாம் சொல்லுவானுங்க. started digging it. யூஸ்ஃபுல். என்ன புரியல, இது வேற ஏதோ புரியல தான். இது இல்லை, ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அந்த இது வரும். கீ இருக்கும். ஒரு சவப்பட்டி பாக்ஸ் எங்கேயோ தோன்றேன், எங்கேயோ தோண்டுது. சவப்பட்டி பாக்ஸாக இருக்கும். ஒரு பூட்டு இப்போ 2 கிடைக்குது. பூட்டு எடுத்துப்போம். சரி எடுக்கலையா? பேட்லாக். என்னடா எப்படி ஆகுது? பெரிய ஏற்றுறானுங்களா? வாட்சு. இந்த ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இந்த அங்கே நம்ம இருக்குது. இன்னொரு பொருள் எடு. இந்த அங்கே போட்டு இருக்குது. போட்டு குச்சி எடுத்து கொண்டு ஓடி இளவரசன் கேமிங். இது எவ்வளோ தான் தோன்றோம்னு பார்ப்போம். ஒரு இன்ட்ரோ புதுசாக க்ரியேட் பண்ணேன். அதை நம்ம பண்ணிக்கலாமே தான் இன்ட்ரோலாம். இப்போ 90% தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் போட்டுடலாம். 5 கை வரணும். இன்னும் 5 கை அதுக்கு மேலே வருதுடா. ஆமாம் 5 கை கரெக்டாக 5 கை. 4 தான். 5டா. 5 சிதம்பரனார் வாட்ச். உன் கடை இப்போ இவ்வளோ நேரம் ஆக்கிற பற்றியாக கேட்டு வந்துட்டு 35 கிலோ. 30 தான். ஃபுட்டு அதிகம் யூஸ் ஆக முடியுது. ஃபுட்டு அதிகமாக பாரு வேஸ்ட் ஆக முடியுது. நம்ம தோன்றதுலேயே இருக்கணும். நெருப்பு வைக்கலாம். ஏன்டா இதுக்கே வாங்கிட்டேன், வேஸ்ட்டு தான். கூட வாங்குவோம் நம்ம தான். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 நிமிஷம் இருக்கும். பேக் வாங்க சொல்லுது. ட்ரேட் ஃபார் எ பெட்டர் பேக். இன்னும் 3 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷம் கொடுத்துருவாங்க. தோண்டுவோம் அந்த 2 நிமிஷத்தில் எவ்வளோ தோணும்? இன்னும் 2 நிமிஷம் இருக்கும். தோண்டும் இதில் எவ்வளோ தோணுன்னு பார்ப்போம்.
கட்டியாக இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து விடு. டக்கு ஒன்று கிடச்சிருக்குது பொருள். அப்புறம் மண்ணே வித்தியாசமாக இருக்குது பற்றி இங்கே உள்ளே வந்து தோன்றப்ப ஃப்ளாஷ் லைட். முன்னாடி வித்தியாசமாக கேவலாக இருக்கும்டா. இதில் சவப்பெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சேவப்பட்டி இருக்கு, சேவப்பட்டிக்குள்ள நல்ல நல்ல பொருளாக இருக்கும். பேங்க் டிஷ் அது ஃபுல்லு. சரி, இதெல்லாம் தோண்டி விட்ருவோம். ஏன் அதுக்குள்ளே வரதுக்குள்ளே எடுத்துருவியா கயிறை? ஐயோ, இந்த இங்கே ஒரு டக் இருக்குது. எத்தனை பொருள் கொடுத்து வச்சுருக்கோம். 10 கொடுத்தானா அதுவும் சல்லுன்னு க்ளீன் ஆகிடும். தெரியும், அதே தான் கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு திடீர்னு கடைசி நேரத்தில் தேவைப்படுதுன்னா போச்சுல. 10 இதுக்கோசரம் தோண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ இது 3வது கீ. அடுத்த 4 இன்னொன்று இருக்குது, 5. ஆமாம் எடுப்போம். மண்ணு தானே. இன்னும் நைட் ஆகலையா? நைட் ஆக போகுது. 2வது முடிய போகுது. 17 நிமிஷம் தான் முடியும். 30. ஒன்று கொடுக்கணும்டா. அது கொடுத்துக்கோங்க ஒன்று கஷ்டம். அது ஒரு இதுக்கு 10 சாமான்டா. ஒரு காயினுக்கு அவன் ஃபுட்டு வாங்க வேணாம். ஒரு காயின் கொடுத்துட்டு 10 வாங்கினால தூங்குவோம். அதுக்கு அடுத்த நாள் டே 3ல் பார்ப்போம்.